ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சீமா. போன வீடியோவில் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே போட்டு முடிச்சிட்டோம். குரோஷேயில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ்ன்னு சொல்ல போகிறேன். எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்திட்டேன். கடைசி வீடியோவில் நம்ம எல்லா ஸ்டிச்சஸுமே நம்ம போட்டதுனால இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு ஹார்ட் இயரிங், ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு இயரிங் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, போன வீடியோவில் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கலாம். போன வீடியோவில் என்னென்ன பண்ணோம், நம்ம செயின் பண்ணணும், ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம், சிங்கிள் crochet போட்டோம், டபுள் crochet போட்டோம், ஹாஃப் டபுள் crochet போட்டோம், அப்புறம் ட்ரிபிள் crochet போட்டோம், ட்ரிபிள் போட்டோம். ஓகேவா, இது எல்லாமே வந்து முக்கியமான ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா அதையும் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்க்கலனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஃபுல் லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அந்த ஹார்ட் இயரிங் வந்து எப்படின்ட்டு பார்க்கலாமாங்க. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு ரெட் கலர் நூல் எடுத்திருக்கேன். டெயில் என்னோட விரல் கீழே இருக்குது, நூலோட டெயில். ரன்னிங் த்ரெட் வந்து என்னோட ரைட் சைடில் இருக்குது. ஹூக்கு வந்து நான் வந்து 6 இன்ச் ஹூக் எடுத்திருக்கேன். இதுக்கு நார்மலாக வந்து 4-5 போதும், ஆனால் உங்களுக்கு காட்டணுங்கிறதுனால நான் வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். இல்லைனா 5 இன்ச் கூட எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டுக்கு எது வந்து செட் ஆகுமோ அந்த நூலும் அந்த த்ரெட்டும் அந்த ஊசியும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். டெயில் வந்து என் கைப்பக்கம் இருக்குது. நம்ம இப்போ மேஜிக் ரிங் இல்லை மேஜிக் சர்க்கிள் சொல்லலாம், மேஜிக் ரிங் சொல்லலாம், அதை போட்டுக்கலாம். ஓகேவா, பாருங்கள், டெயிலை நான் டம் ஃபிங்கரால் பிடிச்சிட்டு இந்த 2 விரலில் கீழேருந்து சுற்றிக்கிட்டு இப்படி மேலே வந்து ஒரு எக்ஸு மாதிரி போடுறேன். ஓகே, இந்த 3வது விரலை பின்னாடி பக்கம் நான் பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது எக்ஸு மாதிரி இருக்கா, ரொம்ப டைட்டாலும் பிடிக்காதீங்க, லூஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஹூக்கை உள்ளார இட்டு, தெரியுதா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த த்ரெட்டு உள்ளார இட்டு இந்த ரன்னிங் த்ரெட்டை லாக் பண்ணி இப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டு பண்ணுறேன். ஒரு சுற்று. ஓகே, ஒரு சுற்றிட்டு இந்த ரன்னிங் த்ரெட்டு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து இதில் ஒரு செயின் மாதிரி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நகராது கொள்ளாது அப்படியே இருக்கும். இது வந்து மேஜிக் ரிங் இல்லைனா மேஜிக் சர்க்கிள் சொல்லலாம். இதை வந்து கீழே இந்த டெயிலை வந்து நீங்கள் இழுத்திங்கனாக்கா அது டைட் ஆகும். ஓகே, அதுக்காக தான் இது வந்து மேஜிக் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, எல்லோரும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம நார்மல் ஹார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 செயின் பண்ணிக்கலாம். ஓகே, yarn over, இந்த செயின் ஹோல் ஏற்கனவே இங்கே இருக்கு இல்லையா, இதில் ஒரு செயின் yarn over, 2 செயின் yarn over, இந்த ஹோலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, 3 செயின் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறமா நம்ம ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். 2 வாட்டி சுற்றி 1 2. ஓகே, டபுள் crochetக்கு 1 வாட்டி சுற்றுவோம், இது ட்ரிபிள் crochetக்கு 2 வாட்டி சுற்றுறோம். நம்ம கடைசி வீடியோ ட்ரிபிள் crochet நம்ம போட்டதுனால இப்போ இந்த ஹார்ட்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ட்ரிபிள் crochet 2 வாட்டி சுற்றுறோம். இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு யானை இங்கேருந்து உள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் ஹூக்கில் வந்து நமக்கு 4 த்ரெட் இருக்கும். 1 2 3 4. ஓகே, yarn over, ஃபஸ்ட்டு ரிலீஸ் 2, yarn over, ஃபஸ்ட்டு ரிலீஸ், அடுத்தது 2 ரிலீஸ் பண்ணிக்கலாம், yarn over, அடுத்து 2 ரிலீஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம 1 போட்டுட்டோம், 2 போட்டுட்டோம். நம்ம ட்ரிபிள் crochet வந்து 3 போட போகிறோம். 1 போட்டுட்டோம், அந்த செயின் ஸ்டிச் இல்லாமல் நம்ம இப்போ வந்து 2 போட்டுப்போம். அதே மாதிரி yarn over, ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ், 2வது 2 ரிலீஸ், 3வது 2 ரிலீஸ். ஓகே, இந்த மாதிரி இப்போ ஒன்றே ஒன்று போட்டுப்போம். 2 வாட்டி ஹூக்கில் சுற்றிட்டு yarn over இந்த ஹூக்குள்ளார போயிட்டு மறுபடியும் இன்னொரு யானை எடுத்துகிட்டு வந்து ஹூக்கில் 4 த்ரெட் இருக்கும். yarn over, ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ், yarn over, செகண்ட் 2 ரிலீஸ், yarn over, 3வது 2 ரிலீஸ். ஓகேவா, இப்போது நமக்கு ட்ரிபிள் crochet 1 2 3 இருக்குது, ஒரு செயின் crochetயோட ஸ்டெம் 1 இருக்குது. மொத்தம் இதில் 4 ஆயிடுச்சு.
ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா டபுள் crochet பண்ண போகிறோம். yarn over, yarn over, இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்து 3 த்ரெட் இருக்கும். yarn over, ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்த 2 இது மாதிரி 3 பண்ணிப்போம். 1 yarn over, 2 ஓகே, yarn over, ஹோலுக்குள்ளே போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்தால் ஹூக்கில் 3 இருக்கும். yarn over 2, yarn over 2 ஓகே. இந்த மாதிரி 3 டபுள் crochet, 3 ட்ரிபிள் crochet, ஒரு ஸ்டெம் crochet, 3 செயின் இருக்குது. இப்போது கீழே அடுத்த இது வந்து ஒரு ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். ட்ரிபிள் crochet 2 நூலை சுற்றிக்கிட்டு ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ் பண்ணிடலாம். yarn over பண்ணி செகண்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். yarn over பண்ணி தேர்ட் 2 ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு செயின், இந்த ஒரு செயின் கண்டிப்பாக நீங்கள் போடணும். இதுதான் நடுவில் இருக்கிற கேப் வந்து அழகாக நமக்கு காட்டும். இந்த ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ட்ரிபிள் crochet ஓகே. நீங்கள் நான் சொல்கிற ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் ட்ரிபிள் crochet, டபுள் crochet அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஒரு ட்ரிபிள் crochet பண்ணிட்டோம். இப்போ இந்த ரோவில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் இந்த சைடில் பண்ண போகிறோம். ஆனால் கீழேருந்து மேலே பண்ண போகிறோம். இது வந்து மேலேருந்து கீழே வந்து நம்ம வந்து செயின் 3 ட்ரிபிள் crochet, 3 டபுள் crochet பண்ணணும். இங்கே இப்போது என்ன பண்ண போகிறோம்னா 3 டபுள் crochet, 3 ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். ஓகே, டபுள் crochet ஒரு yarn சுற்றிட்டு அந்த ஹோலுக்குள்ளே போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்து yarn over 2 ரிலீஸ் பண்ணுறோம். yarn over 2 ரிலீஸ், மறுபடியும் ஒரு yarn சுற்றிட்டு ஹோலுக்குள்ளே போயிட்டு டபுள் crochet இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஒரு yarn சுற்றிட்டு ஹூக்கில் 2 நூல் இருக்குது. ஹோலுக்குள்ளே போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்தால் ஹூக்கில் 3 செயின் இருக்குது. yarn over, ஃபஸ்ட்டு ரிலீஸ் 2, yarn over, செகண்ட் ரிலீஸ் 2, இது டபுள் crochet. இப்போது இது கொஞ்சம் டைட் பண்ணிப்போம். நம்ம இந்த மாதிரி இழுக்கும் போது உங்களுக்கு டைட் ஆகணும். ஓகே, மேஜிக் ரிங். இப்போ இது போட்டுட்டோம். கடைசியாக 3 ட்ரிபிள் crochet பண்ண போகிறோம். 3 ட்ரிபிள் crochet உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் நான் வந்து பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 வாட்டி ட்ரிபிள் crochet சுற்றிட்டு yarn over உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து yarn over, ஃபஸ்ட்டு 2 ரிலீஸ், அடுத்து 2 ரிலீஸ், அடுத்து yarn over, அடுத்து 2 ரிலீஸ். ஓகேவா? 3 இன்னும் ஒரே ஒரு ட்ரிபிள் crochet. 3 ட்ரிபிள் crochet, 3 டபுள் crochet போட்டிருக்கோம். இப்போ கடைசியாக நம்ம வந்து 3 செயின், இங்கே ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கடைசியாக இங்கே வந்து 3 செயின், செயின் 1, செயின் 2, செயின் 3 பண்ணி இந்த ஹோலுக்குள்ளார உள்ளே போயிட்டு ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு வந்து இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். சிங்கிள் crochetல இது கடைசி ஒரு செயின் ஹோலுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துடுறோம். ஓகே, இது நம்ம பண்ணுறது ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கீழே இருக்கிற த்ரெட்டை, மேஜிக் ரிங்கை, இது ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுங்க. ஓகே, நல்லா இழுங்க டைட்டாக. இதையும் இதை கடைசியாக வந்து டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நல்லா இழுத்துக்கோங்க. கீழே இங்கே வந்து எவ்வளோதுக்கு உங்களுக்கு ஹோல் வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு கடைசியாக இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டே டைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கீழே இருக்கிற நூலோடு இது வந்து உங்களுக்கு டைட்டாக போயிடும். அப்புறம் கீழே இருக்கிற நூலை வந்து உங்களால் டைட் பண்ண முடியாது. அதனால் இதை டைட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இதை வந்து இழுத்துக்கோங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான ஹார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இது ஒரு பீஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பீஸை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ஹார்ட் பாருங்கள், 2 ஹார்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ ஒரே மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி டென்ஷனை வச்சு ஒரே மாதிரி நீங்கள் வந்து நூலை பிடிச்சி பண்ணினீங்கனாக்கா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து ஒரே சைஸ்லேயே கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்வோம், 3 முடிச்சு உள்ளே போடலாம், எவ்வளோ டைட்டுக்கு வேணாலும். ஸோ 2 முடிச்சு இல்லைன்னா 3 முடிச்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பின்னாடி பக்கம் சும்மா நார்மலாக முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு டைட்டாக பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 2 போட்டுட்டேன், 3ஆவதும் போட்டாச்சு. போட்டுட்டு கடைசியில் கீழே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் த்ரெட்டு வச்சு ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, நூல் வந்து பிரிஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து 3 முடிச்சு போடுறோம். ஓகே, இப்போ 2 ஹார்ட் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு இயரிங்க்கு நான் 2 ஜம்ப் ரிங் எடுத்திருக்கேன், 2 இயரிங் ஹூக் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலரில் அவைலபிள் இருக்கோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஜம்ப் ரிங்கை நான் வந்து ஓப்பனாக இருக்குது, ஒரு ஹார்ட் எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் ஒரு சைடில் இந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஹூக்கு அந்த கேப்பு இடையில இருக்கு இல்லையா, அந்த கேப் இடையில இப்படி உள்ள விட்டுக்கலாம். ஓகே, விட்டுட்டு ஒரு இயரிங் ஹூக் எடுத்து இது உள்ளார நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 2 இயரிங் ரெடி ஆகிடுச்சு. 2த்துக்குமே வந்து இயரிங் ஹூக் போட்டிருக்கேன் நான். பியூட்டிஃபுல்லாக நம்ம இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு இயரிங் வந்து இந்த 3 ஹோல் பக்கம் போட்டிருக்கேன், இன்னொரு இயரிங்கில் வந்து இந்த பக்கத்தில் 3 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பியூட்டிஃபுல்லான இயரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஹார்ட் இயரிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்லலாம், அதாவது இயரிங் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் பண்ணலாமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதையே அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் குரோஷே கற்றுக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.